பண்ணாதீங்க. அந்த நாயை இருட்டறையில கொண்டு போய் அடைங்கடா. சுத்துடா. எதுக்காக கொலை செய்ய நினைச்சேன்? என் குழந்தைகளை பார்க்கணும். என்ன கொன்னுட்டா உன் குழந்தைகளை பார்க்க முடியுமா? இந்த கடிதத்தை படி. மிஸ்டர் ராஜன் கேட்டுக்கொண்டபடி கைதி நம்பர் 302 சங்கிலி அவருடைய குழந்தைகளை பார்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது. என் குழந்தைகளை நான் பார்க்க முடியுமா? என் குழந்தைகளை நான் பார்க்க முடியுமா? முடியும். ஐயோ ஜமா, நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறது. கருண தெய்வமாக உங்களை நான் கொல்ல பார்த்தேனே ஜமா, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுங்க ஜமா, என்ன மன்னிச்சிடுங்க. வீணா வேலைப்படாத சங்கிலி. காலத்தால் துடைக்க முடியாத கண்ணீரே கிடையாது. ஐயா, உங்களை சூப்பரண்டையா வர சொன்னாங்க. இதை வந்துட்டேன். சங்கிலி வேலை கழிச்சு போங்க. இங்க நடந்தது வேற யாருக்குமே தெரியக்கூடாது. மார்னிங் மிஸ்டர் ராஜன். நீங்க உங்க புரட்சிகரமான திட்டத்தை தொடங்கலாம்னு ஐஜி கிட்ட உத்தரவு வந்திருக்கு. தேங்க்யூ சார். கொலைகாரங்களை ஜெயிலுக்கு வெளியில அழைச்சுக்கிட்டு போய் அன்பு காட்டி திருத்த போறேங்கிறீங்க. மிருகங்களை மனிதர்களா மாத்த போறேங்கிறீங்க. இந்த வினோதமான திட்டத்துக்கு ஐஜி எப்படிதான் உத்தரவு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் ராஜன், மண்ணுல விதைச்சா விளையும், கல்லுல விதைச்சா? சார், விலைமதிக்க முடியாத தங்கமும் வைரமும் கூட கல்லுக்கடையில் தான் இருக்கு. இப்படிப்பட்டவங்களை திருத்த முடியுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்களும் மனிதர்கள் தானே. நானா இந்த கொடுமையான காட்டு மிருகங்களை மனிதர்கள்னா அப்புறம் மனிதர்கள் என்னன்னு சொல்றது? மனிதங்க சொல்லுக்கு இலக்கணமா வாழ்றவங்களை இந்த உலகம் தெய்வம்னு சொல்லும். ராஜன், கொலைகாரங்களாவே பிறக்கிறாங்க, கொலைகாரங்களாவே சாகுறாங்க. அவங்களை யாராலையும் திருத்த முடியாது. உங்க சோதனை வேதனையில முடிஞ்சிடக்கூடாதுங்கிற கவலையில தான் இவ்வளவு சொல்றேன். சோதனையும் வேதனையும் இல்லைன்னா இந்த உலகத்துல சாதனை இல்லை சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
இந்த முயற்சியை நான் தோல்வி அடைஞ்சா என் உடைமைகளை எல்லாம் அரசாங்கம் பறிமுதல் செய்யலாம். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். உங்களை தடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனாலும் அனுபவப்பட்டவங்கிற முறையில உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வயசான தாய் இருக்கிறாங்க, வாழ வேண்டிய காலம் ஏராளமா இருக்கு. மறுபரிசீலனை பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். நான் திருத்த விரும்புற கைதிகளை இன்னைக்கே தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ டிட் மை பெஸ்ட். வாங்க, கமா. கைதி நம்பர் 1320 காதர் ரத்த வெறிபிடித்த காட்டேரி பணம் பிணம் 2. கைதி நம்பர் 144 மூக்கன் தொழிலால் அவன் ஒரு விறகு வெட்டி, நடத்தையிலோ பயங்கரமான விஷப்பூச்சி. ஒரு நாள் ஊருக்கு வெளியே ஒரு தனி இடத்தில் அவன் விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்போது ஒரு இளம் பெண்ணும் அவரது தந்தையும் இந்த பாவியிடம் வந்து வழிகட்டனர். அவர்கள் அணிந்திருந்த நகைகள் இந்த நாசகாரனின் ஆசை வரியை தூண்டின. அவர்களை திசை மாற்றி அழைத்து போனார். அங்கே ஒரு மறைவிடத்தில் போராடியால் அவர்களை பதைக்க பதைக்க வெட்டி கொன்றான் இந்த கொடியவன். கைதி நம்பர் 111 மாயாண்டி அலங்கார தொழிலாளிகளுக்கே அவப்பெயரை உண்டாக்கியவன். ஒரு நாள் வழக்கப்படி வட்டிக்கடை அண்ணாமலை செட்டியார் பங்களாவுக்கு சென்றான். திறந்து கடந்த பணப்பெட்டி மாயாண்டியின் திருட்டு குட்டியை கிளறியது. நவரக்கத்தியால் செட்டியாரின் கழுத்தை துண்டமாக்கினான் இந்த கயவன். கைதி நம்பர் 302 சங்கிலி கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளும் பட்டினியால் தவிக்க ஆண்டினாகியின் மாய கவர்ச்சியிலே விழுந்து கிடந்தான். அதை கொண்ட மனைவியை கண்டு குமரினாள். தாலி கட்டவளுக்கே துரோகம் பண்றீங்க, இது நியாயமா? கணக்கில் விழுந்து சாகுறேன். வேண்டாம், கண்ணு நீதான் எனக்கு வேணும். முதல்ல இந்த சனியை சாகட்டும்.